தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததை குறித்து ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் இந்த பூமியில ஒரு நல் வாழ்க்கைக்காக, ஒரு உயர்வான வாழ்க்கைக்காக, ஒரு மேன்மையான வாழ்க்கைக்காக, ஒரு சிறந்த வாழ்க்கைக்காக, ஒரு உயர்தரமான வாழ்க்கைக்கு வாழும்படியாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப அந்த உயர்தரமான வாழ்க்கையை நான் வாழும்படியாய் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அப்ப மேன்மையான வாழ்க்கையும் ஒரு சிறந்த வாழ்க்கை நான் வாழ முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ முடியும். சொல்லுங்க, உயர்தரமான சிறந்த வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் என்ன அந்த திசையை நோக்கி என்னை அழைத்து செல்கிறார். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த மாலை வேலையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னா, ஏதோ வந்தேன், செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு பிரேயர் நடக்குது, ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதை பார்க்கலான்னு வந்தேன் இல்ல, ஒரு உயர்தரமான ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ளார செல்லும்படியா கர்த்தர் நம்மளை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லமா. அப்ப அவர் வந்த நோக்கத்தை சொல்றாரு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, திருடன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு. ரெண்டாவது, அவரை பத்தியும் சொல்றாரு இல்லையா. அப்ப திருடன் என்ன பண்றாங்கிறத காட்டிலும், என்ன பண்ணுனாங்கிறத காட்டிலும், இவர் என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம அதிகமா பார்க்கணும். அது என்ன பண்ணும், அதிகமா பார்க்கணும். ஏன் நீங்க கேட்கலாம், அப்ப அதை என்னங்க பண்றது, அதை அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இவரை குறித்து அதிகமா அறியும் போது அதை டீல் பண்ணவே முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பலவீனத்தோடு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். அங்க போன உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய செக் பண்ணி பார்ப்பாங்க. நம்முடைய ஃபீவர் அதிகமா இருக்கும், இல்லை பிபி அதிகமா இருக்கும், ஏதோ ஒன்று பிரச்சனையா ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. அவங்க உடனே அந்த 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 ப்ரெஷருடின் மத்தியில, அந்த ஜுரத்தின் மத்தியில அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. அதை நான் எப்படி சரி செய்யலாம்னு என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்ப சில பிரச்சனைகள் பிசாசு கொடுக்கும்போது நான் அதிலே சிக்கி இருக்கிறது இல்லை, மாறாக தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. எத்தனை ஆமென் சொல்றது. அப்ப நான் எனக்கு சிறந்த வாழ்க்கையை, உயர்தரமான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னா, அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் சரிங்களா. ஏன்னா அந்த விசுவாசம் வரும்போது, அந்த கிருபன் வரும்போது, நம்ம விசுவாசத்துல என்ன செய்யறதுன்னு புரியாம என்ன பண்றோம், நம்ம இருந்துடுறோம். அப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செய்யணும்னா, நமக்குள்ளார சில மாற்றங்களை நாம் உண்டு பண்ணணும். நமக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் நாம என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும். நீங்க பாருங்களேன், எப்படி மாற்றங்கள் உண்டு பண்ணு சொல்லும்போது உனக்கு புரியும். சில ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டே இருக்கோம், சாம்பார்னு வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அதை சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நானே முடிவு பண்ணுவேன், இது வேணாம், வேற ஒண்ணு என்ன பண்ணுவோம். அப்ப என் உயர்தரமான மேன்மையான வாழ்க்கைக்குள்ள நான் போகாம இருப்பதற்கு ஒரு சில காரியங்கள் என்னை பின்னுக்கு தள்ளுதுன்னு சொன்னா, நான் யோசிக்கணும், இன்னைக்கு நான் என்ன செய்யறது அதற்காகனா, நான் சில மாற்றங்களை நான் முன்னெடுக்கணும். நான் சில மாற்றம் என்ன பண்ணும், நான் முன்னெடுக்கணும். அப்படி நான் சில மாற்றங்களை முன்னெடுக்கும் போதுதான் அந்த முன்னேற்றத்தின் மூலமாக என் வாழ்க்கைகள் மாற்றப்படும். அதுதான் முன்னாடியே சொன்னேன், நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், அதற்கேற்ற வழியில நான் போயிட்டு இருக்கிறேன், அதை நான் அதிகமா கூர்ந்து கவனிச்சேன்னா அதுல நான் போக முடியும். சொல்லுங்க, எனக்குள்ளார மாற்றங்கள் வேணும். சொல்லுங்க, நமக்குள்ளார மாற்றங்கள் வேணும். ஆமென். அப்ப நமக்குள்ளார மாற்றங்கள் வரும்போது தான் கண்டிப்பா அந்த உயர் நிலைக்கு நம்ம போக முடியும், ஒரு சிறந்த வாழ்க்கைக்குள்ளார போக முடியும். அப்ப நமக்குள்ளார என்னங்க மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப ஞாபகப்படுத்த, எனக்குள்ளார என்ன மாற்றம் வரணும்னா, என்னுடைய மனதுல எனக்கு மாற்றங்கள் வரணும். என்ன வரணும், என்னுடைய மனதுல மாற்றங்கள் வரணும். சொல்லுங்க, என்னுடைய மனதுல மாற்றங்கள் வரும்போது என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சொல்லுங்க, என்னுடைய மனதுல மாற்றங்கள் ஏற்படும் போது என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். எல்லாம் நினைக்கிறாங்க வாழ்க்கை மாறிடும், வாழ்க்கை மாறிடும், வாழ்க்கை மாறிடும் இல்லையே. வாழ்க்கை மாறணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா ஏன் அது நடக்கிறது இல்லைன்னா, அவங்களுக்குள்ளார மனது எண்ணத்துல ஒரு மாற்றம் ஏற்படுதே இல்லை. ஏன்னா இஸ்ரோ ஜனங்களை பத்தி நமக்கு தெரியும். இஸ்ரோ ஜனங்கள் அடிமைத்தனத்துல ஜனங்களை மீட்டு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார்.
ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ஆனா, அந்த கொண்டு வந்த ஆண்டவர அவங்க பின்பற்றி வந்தாங்களான்னு ஒண்ணும் சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அந்த அடிமைத்தனத்துல வந்துட்டாங்க. ஆனா, அவங்க மனது எண்ணம் முழுக்க அந்த அடிமைத்தனத்துல இருந்தே தான் என்ன பண்ணுது அவங்களுக்குள்ளார அதிகமா வருகிறது தவிர, இவர் வெளில கொண்டு வந்துட்டாரு. நான் இப்ப வெளியில இருக்கிறேன். நான் அடிமை இல்லங்கிறது அவங்களுக்கு பெருசா என்ன பண்ணல. அப்ப யோசிச்சு பாருங்க. நானும் இன்னைக்கு பாவத்திலேருந்து வந்துட்டேன். சாபத்திலேருந்து வந்துட்டேன். ஆனா, அந்த அடிமைத்தனத்துல வந்துட்டேன். ஆனா வந்துட்டேன்னா, அந்த அடிமைத்தனத்தின் எண்ணத்துல நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளில வந்துட்டாங்க. வெளியிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க அடிமை இல்ல. ஆனா, அவங்க எண்ணத்துல அவங்க அடிமையாவே என்ன பண்றாங்க? யோசிச்சு என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க 1 வருஷம், 2 வருஷம் இல்ல. 430 வருஷம் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நாமளுமே பிறந்ததுலேருந்து நம்ம இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இப்பதான் ஆண்டவர்ட்ட வந்திருக்கிறோம். பிறந்ததுலேருந்து ஒரு எண்ணம் நமக்குள்ளார என்ன பண்ணும்? ஓடும். அப்ப அந்த எண்ணமும், அந்த மனது எனக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கிறதால, அதுதான் நெறைய வேலை செய்யுது அடிக்கடி. நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இல்லையா? நான் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சா கூட, இது எனக்குள்ளார மேலோங்க மாட்டேங்குது. அதுதான் எனக்குள்ளார என்ன பண்ணுது? அப்ப மாற்றங்கள் எனக்குள்ளார உண்டாகணும்னா, என் மனதுல மாற்றங்கள் என்ன பண்ணும்? உண்டாகணும். ஆமென். இப்ப நான் பாவம் செய்யல. ஆனா, அந்த பாவத்தின் எண்ணங்களும், உணர்வுகளும் அதுதான் பெருசா ஓடிக்கிட்டு என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப வெளியில வந்திருக்கிறதே நமக்கு என்ன பண்ணல? தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தான் அடிமைத்தனத்துல வெளில வந்துட்டாங்க. வெளியில வந்துட்டாங்க. ஆனா, அவங்க எண்ணம் பூரா எங்க இருக்குது? நாங்க அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன், இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன். அததான் பெருசா பேசி ஏன்னா, அவங்களுடைய மனது முழுக்க அதுதான் நிரம்பிருச்சே தவிர, கர்த்தர் எப்படி அவங்கள கொண்டு வந்துட்டார்? தெரியவே இல்ல. கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அது அவங்களுக்கு தெரியல. அப்ப ஏன் அப்படின்னா, அவங்க மனது எண்ணங்கள் மாற்றப்படவே ஆளு வெளில வந்துட்டாங்க. இன்னைக்கு நாமளும் ரட்சிக்கப்பட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா மனது மாத்திரம் எங்க தான் இருக்குது? அதிலே ரட்சிக்கப்படாத எண்ணங்கள், ரட்சிக்கப்படாத உணர்வு, ரட்சிக்கப்படாத செயல் அதுல தான் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மாற்றங்கள் உண்டாகும்னா, நம்முடைய மனதுல மாற்றங்கள் உண்டாகும்போது மாத்திரம் தான் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அப்ப மாற்றங்கள் உண்டாவதற்காக நம்ம சபைக்கு என்ன பண்ணுகிறோம்? நல்ல வாழ்க்கை வாழணும். அதாவது மேன்மையான வாழ்க்கை வாழணும். உயர்தரமான வாழ்க்கை வாழணும். இன்னொரு வேத பகுதியை வாசிக்குமா? ரோமர் 12:2. ஏன்னா அதுலயும் நமக்கு அது குறிப்பிட்டு சொல்லுது பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான மாற்றப்படுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல மாற்றப்படுங்கள். எதுல மாற்றப்படணும்? இந்த உலகத்துக்குரிய சிந்தனையிலே எண்ணத்துல வாழாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இல்லையா? அப்ப பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ளார வாழும்படியாய் நீங்க இந்த பிரபஞ்சத்திற்குரிய மனநிலையில வாழாதபடி, இந்த எண்ணத்தின்படி வாழாதபடி தேவனுடைய எண்ணத்தால, தேவனுடைய நினைவுகளால நீங்க என்ன பண்ணுங்க? வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்லும்போது மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிது ஆகிறதுனாலே மறுரூபம். அப்ப மனது புதிது ஆனாவே எனக்குள்ளார மாற்றங்கள் என்ன பண்ணும்? உண்டாகும். அப்ப மாற்றங்களை எனக்குள்ளார நான் உண்டு பண்ணணும், என் வாழ்க்கையில உண்டு பண்ணணும், என் குடும்பத்துல உண்டு பண்ணணும். இப்படி சொல்றோம் இல்லையா? நான் வாழ்ந்தேன்னா நான் வாழ்ற இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம தேசம் மாற்றப்படும் நினைக்கிறோம். எல்லாமே மாற்றப்படும் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே மாற்றப்படவில்லை. ஏன் மாற்றப்பட முடியலன்னா, என்னுடைய மனது புதிதாகனா கூட அதனுடைய மாற்றத்துக்குள்ளார நான் என்ன பண்ணல? வரவே இல்லை. ஆமென் சொல்லமா? சொல்லுங்க. மனது புதிதாகணும். அப்பொழுது என் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். ஏன்னா நீதிமொழிகள் 23:7 சொல்லுது பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இருதயம் எப்படி இருக்குதோ அப்படியே அவன் என்ன பண்றான்? அப்ப அவன் மனது எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப என் மனது எண்ணமும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்தில் நான் புதிதாக்க வேண்டியது அவசியம் என்ன பண்ணுது? இருக்குது. அப்படி இந்த உலகத்துக்குரிய எண்ணம், உலகத்துக்குரிய பேச்சு, உலகத்துக்குரிய சிந்தனைகள் அது என்ன அழுத்தாதபடி அதுல நான் ஒவ்வொரு நேரமும் நான் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து நான் வாழ ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா இவருடைய மனது எண்ணத்துல மாற்றம் என்ன பண்ணும்? உண்டாகும். ஆமென் சொல்லாமா? இருக்கு தெரியுங்களா? யானை ரொம்ப பலம் வாய்ந்த யானை இல்லைங்களா? அது சிறு வயதுல இருந்து அந்த யானை வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்க? அது காலில் ஒரு சங்கிலியை கட்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல கட்டிடுவாங்க. அது என்ன பண்ணும்? அந்த யானை நடக்கும்போது இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும்.
அப்படி சின்ன வயசுல போய் 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 வளர்ந்த உடனே இந்த ஒரு 10 அடி தூரம் போகும்போது என்ன பண்ணும், கால் அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். வலிக்காரம் என்ன பண்ற, அந்த யானை அப்படியே நின்றுடும் இல்லையா? அப்படி 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 போய் போய் அது ஒரு எல்லை வந்துடும். இதான் எல்லை, ஒரு 10 அடி தான் அதால போக முடியும் வச்சுட்டாங்கன்னா, அந்த 10 அடி தான் இந்த எல்லைக்குள்ளார என்ன பண்ணாது, போய் போய் பழக்கமாயிடும். ஆனா ஒரு நாட்கள அந்த சங்கிலியே அவுத்து விட்டு இருந்தா கூட என்ன பண்ணாது அது. ஏன் போவாதுன்னா, அந்த சங்கிலியில காலு கட்டி இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுது, தெரிஞ்சிச்சு. இப்படியே பழகுந்தால அதுக்கு மேல தாண்டுனா என்ன நடக்கும், காலு வலிக்கும். காலு அப்ப அவ்வளோ பலசாலி இல்லையா? யானை அதுக்குரிய பலமே வேற. ஆனா அது வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கிறதால அவ்வளோ பலசாலியா இருக்குது. ஆனா அதனால அதை மீறி என்ன பண்ண வரவே, நாமளுமே நம்ம வாழ்க்கையில நம்முடைய மனது எண்ணங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுட்டோம். கட்டுப்பாட்டுக்குள்ளாரனா எப்படின்னா, தேவன் அதாவது சில நேரத்துல கத்தரே நினைச்சா கூட என் வாழ்க்கை மாத்த முடியாது. யாரு என்ன சரிப்படுத்த முடியாது, யார் இவங்களை சரிப்படுத்த அப்படின்னு நானே நமக்குள்ளார ஒரு எண்ணத்துல அது உள்ள வாங்கி அது மலை போல அது ஆயிடுச்சு. உள்ள ஆளை பார்க்கும்போது ஒன்றும் பெருசா தெரியல, உள்ள எனக்கு முடியாது, சாத்தியம் இல்லை, பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், இந்த ஊர் அப்படி, இந்த உலகம் அப்படி, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை இப்படின்னு என் மனது எண்ணத்துல இது அதிகமா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு. ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்ச பிறகு எப்படி அந்த யானையை பிடிச்சி 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 இந்த கம்பி இழுத்து 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 இந்த வழியில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார இருந்துச்சோ, அதே போல என் மனதுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால இப்ப அதை என்னால தாண்டவே முடியல. அப்படி தாண்டாம முடியாத போனதால நான் அப்படியே சிக்கிக்கிட்டு என்ன பண்றேன் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனதில் இருக்கிற அந்த எண்ணங்களை இன்னைக்கு உடைச்சு என்ன பண்ணும், எரியணும். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எப்படி சொல்லுது சொல்லும்போது, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவலை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஆள் இல்லை, ஆனா எனக்கு பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். அப்ப என் மனது எண்ணங்கள் எதெல்லாம் ஆதிக்கமாகணும், அதிகமா என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது இப்படி நமக்கு என்னன்னா, இது வரைக்கும் என்னன்னா, எனக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு யாரும் இல்லை. இதுல எப்படி என் பிள்ளைகளை வளர்க்கறது, எப்படி சரி ஆக்குறது? அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப என் மனது எதுல இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா சொல்றது? அப்ப என் பிள்ளைய தற்காப்புக்குள்ளார, அதாவது தன்னை காத்து கொள்ளக்கூடிய விதத்துல நான் வளர்க்கணும். உலகம் எப்படி இருக்குன்னு பேசுறது கிடையாது, உலகம் எப்படினாலும் இருக்கலாம் இல்லையா? ஆனா நான் என் பிள்ளை தன்னை காத்து கொள்ளக்கூடிய விதத்துல நான் வளர்க்கணும். எத்தனை பேருக்கு புரிய சொல்லுது? அப்ப அதை நான் வளர்க்க தவறிட்டேன்னாவே சரியான பாதையில அது என்ன பண்ணாது, போகாது. அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்னன்னா, இந்த உலகத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை யோசிச்சுட்டு என் மனது எண்ணத்தையும் என் பிள்ளை கைப்பட்டா குத்தான் கால்பட்டா குத்தான்னு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதை ஜெயிக்கவே முடியாது. என் பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்க ஆரம்பிக்கணும். எப்படி வளர்க்க ஆரம்பிக்கிறது, என் பிள்ளைக்குள்ளார மனதில் எண்ணத்திலையும் தேவனை குறித்த தேவனுடைய வார்த்தை குறித்த எண்ணத்தில் நான் உயர வைக்கணும். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர், எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர், எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், எனக்கு நல்வாழ்வை கொடுக்கிறவர், எனக்கு ஏராளத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு கர்த்தரை குறித்த எண்ணத்தை அதிகமா உள்ள என்ன பண்ண வைக்கணும். அப்ப அந்த அளவுக்கு எண்ணத்துல வந்துச்சுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இல்லையா சொல்றா இல்லையா, இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தூக்கிட்டு என் வீட்டுல வச்சு என் பிள்ளைக்கு சொல்லி இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது இல்ல, இவ்வளவு உலகம் இப்படி இருக்குது, அதில் மத்தியில இந்த ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு எண்ணத்துல நான் அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா, இந்த உலகம் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா கூட அதுல என் பிள்ளைகள் பாதுகாப்போட என்ன பண்ணு வாழ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப நம்ம சிங்கப்பூர்ல இல்லை, இங்கதான் இருக்கிறோம். சிதம்பரத்தில் என்ன பண்றோம், இருக்கிறோம். நாம அப்போ ஊர்ல அப்பெல்லாம் டவுன்ல இருக்கிறவங்க நம்ம பயங்கரமா யோசிப்போம். பஸ்ஸே போகாத ஊர்ல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா அவன் பஸ்ஸே பார்த்துருக்க மாட்டான், அவனுக்கு பஸ்ஸுக்கு சம்பந்தமே என்ன பண்ணாது இருக்காது இல்லையா? இப்ப மாறிடுச்சு சொல்ல வரேன். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நாம் எப்படி வாழ போறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனது புதிதாகிறதால என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய மனது புதிதாகிறதால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே மாற்றப்படும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அப்ப பிள்ளைகள் மேன்மையான வாழ்க்கை வாழுமா? வாழும். எப்படி வாழும்? நான் அப்படி வாழ போறேன், இப்படி வாழ போறதுன்னு சொல்றதால இல்ல. கர்த்தரை குறித்த எண்ணத்திலே நினைவில் நான் எந்த அளவுக்கு வாழப்போகுது என் பிள்ளைகள். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்க்கை என்ன பண்ணுது இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய மனது எண்ணத்துல எந்த அளவு கர்த்தரை குறித்த காரியத்தை வளர ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் வாழ்வு என்ன பண்ணும்? வளர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். அப்ப அந்த மனதை நம்ம என்ன பண்ணுமா? மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? ஒரு வண்டி போட்டுறோம் இல்லையா? இப்போ 2 வீலர் ஓட்டுறோம். அந்த 2 வீலர் ஓட்டும் போது கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். நான் என்னங்க பண்ணுவேன்? நான் மட்டும் வந்தங்க இடிச்சு சொல்லுவோம், எதிர்த்தால வரவன நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கட்டுப்படுத்துறோம். அதுல பிரேக் இல்லாம இருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது. அப்ப நான் மாட்டி போய் இடிக்கிறது இல்லை. அன்னைக்கு அண்மையில ஒரு வீடியோ அப்படித்தான் பார்த்தேன் பாருங்க. ரெண்டு பசங்க வந்து வண்டியை சும்மா திருவிட்டு இருக்கிறான். ஒருத்தன் உட்காந்து திருவிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு உட்காந்தவன் என்ன பண்ணிட்டான்? அவன் திருவி விட்டுட்டான். அவன் திருவி விட்டவன் அதை வண்டியை பிடிக்கவே இல்லை. உட்காந்துருக்கிறான், வண்டி பிடிக்கிறது ஓடுது. இவன் என்ன பண்ணிட்டான்? வண்டியை விட்டுட்டான். வண்டி மாட்டி டுருன்னு என்ன பண்ணுது? ஓடுது. ஓடி போய் இன்னொரு கார்ல போய் என்ன பண்ணுது? மோதிடுது. மோதின உடனே இவன் வண்டி விட்டே ஓடுறான், என்ன விடுறான் சாமின்னு. ஏன்னா அந்த கட்டுப்பாட்டை அவனுக்குள்ளார என்ன பண்ணல கொண்டு வர. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அது வெறும் வண்டி ஏதோ இடிச்சிச்சு போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையை நான் சரியா வாழணும், மேன்மையா வாழணும்னா என் மனதை நான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து வாழணும். மனம் போன போக்குல என்ன பண்ண கூடாது. ஆமா, எப்படி மனம் போன போக்குன்னா புரியுதான்னு தெரியல. அதான் திரும்ப சொல்றேன். ஆர்மியில இருக்கிறாங்க இல்லையா? ஆர்மியில இருக்கிறவங்க இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி ஒரு முறையை என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த முறையில வாழ்ந்தாதான் அதில் நம்ம செலக்ட் ஆகவே முடியும். அப்போ இன்னைக்கு நாம் என்னுடைய மனதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர போறேன். சத்தமே காணுமே ஒன்றும். நீங்க நான் எங்கங்க என் மனதை நான் கட்டுப்பாடு தான் வச்சிருக்கிறேன். இல்லை, சில நேரத்தில் இங்கேயே இருப்போம், அமெரிக்கா வரைக்கும் போயிடும் எண்ணம் இல்லைங்களா? சிலதை நம்ம பேசும்போதே சில தவறாத யோசனை என்ன பண்ணும், என்ன பண்ணும். அப்படி போகும்போது ஏன் மனதை நானே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நான் அதை சரிப்படுத்தணும். புரியுதான்னு தெரியல. சொல்லுங்க. நான் என் மனதை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். மற்றவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார மற்றவங்க என்ன விரும்புகிறாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போகவே நான் என்னுடைய கட்டுப்பாடு என்ன பண்ணும் கொண்டுட்டு வரணும். அப்போதான் நான் அதை முன்னேற ராமேன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டுப்பாட்டை இழந்துடுறாங்க. அதனால அவங்க எதை அடையணுமோ அதை அடையாம முடியாம போயிடுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னத்தை கொடுத்தார் ஆண்டவர்? பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கொண்டு போய் தேசத்தை வச்சிருக்கிறார் அவங்களுக்காக. ஆனா அவங்க மனது எண்ணமோ அதுல போய் ஒன்றவே, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளார போய் அவங்க ஒன்றவே இல்லை. அவங்க மனது எண்ணம், அவங்க மனது எண்ணம் பூராம அது நடக்காது, இது ஆகாது, இது வராது, இது சரிப்பட்டு வராது, சாகிறதுக்கா கூட்டு வந்தாரு, தண்ணிக்கு எங்க என்ன பண்றது, அப்பத்துக்கு என்ன, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இறைச்சிக்கு என்ன பண்றது, இந்த மோசையை கூப்பிடு, இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வாக்கு தத்தத்திற்கு வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த மனது அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரா, என் மனதுல அதை ஏற்றுக்கொள்கிற, அதாவது அந்த வாக்கு தத்தத்தை என் மனதுக்குள்ளார என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வரேன். அப்படி வந்துட்டேன்னா கண்டிப்பா அந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன பண்ணணும், அனுபவிக்க முடியும். அத்தனை பேர் அதை 12 பேர் போனாங்க. 10 பேர் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவரை தெரியும் அவருக்கு. வாக்கு தத்தம் பண்ணிறவர் கண்டிப்பா என்ன பண்ண, அதை நிறைவேற்ற போதுமானவரா. அப்ப வாக்கு தத்தத்தின் தேவனுக்கு நல்லா தெரியறதால அவங்க மாட்டதும் அவங்க மனது எண்ணம் அந்த பாலும் தேனுக்கு ஓடுகிற தேசத்தை ஒரு கட்டுப்பாடு நான் அடைய முடியும், அது எனக்கு சொந்தமாகுன்னு என்ன அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் மனதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் வச்சுட்டோம்னா அது என்ன, அதுக்கு நேரம் என்ன பண்ணும், கொண்டு போய் என்ன பண்ணும், நிறுத்தும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப பாவத்திலேருந்து வந்துட்டேன், ஆனா வாக்கு தத்தத்தை நான் நம்பல. பிரச்சனைல இல்லாம இருக்கணும், நான் வாக்கு தத்தத்தை நம்பல. அப்ப பிரச்சனையோட இருக்கிறேன் அப்படின்னா நான் வாக்கு தத்தத்தை அதிகமா நான் என்ன பண்ணணும், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. இந்த
இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நான். ஏன் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்னு சொல்லும்போது, ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷ்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுன்னா, கிதியோனை பத்தி நமக்கு தெரியுமா? கிதியோன் வந்து மீதியாவுடைய அவங்களுடைய எல்லா அந்த தானியங்கள்லாம் கொண்டு போயிடுவான் இல்லையா? மீதியானரை கொண்டு போயிடுவான். அப்ப கிதியோன் என்ன பண்ணுவான்? அந்த குகையில ஒளிஞ்சு ஒளிஞ்சு விவசாயம் பண்ணி சேர்த்து வச்சு சாப்பிட்டு வாழ்க்கையை அந்த குகையில என்ன பண்ணும்? ஓடும். அப்படி குகையிலே ஓடி 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 அவன் காலத்தை தள்ளுந்தால ஒரு நாள் அவன்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாரு இல்லையா? பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு ஆண்டவர் பேசி அவங்கள்ட்டேருந்து, அதாவது அங்க அதை படிச்சீங்கன்னா நியாயாதிபதிகள்ல 6ஆம் அதிகாரத்துல 12 தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கர்த்தர் கேட்கும்போது கர்த்தருக்கு அவன் பேசுறான் கர்த்தரோட. அப்படி பேசும்போது தான் கர்த்தர் அவனோட பேசுறார். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா என்றார். இப்படியே வரும்போது தான் அவன் சொல்றான் பாருங்க, 15 வயசு சொல்லும்போது, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் என்ன ஆண்டவர் சொல்ற, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ இதை செய்ய போற அதை செய்ய போற கர்த்தர் பேசும்போது அவன் சொல்றான், நான் இருக்கிறது ரொம்ப குடும்பம், சின்ன குடும்பம். அதுல அர்த்தம் சொல்றான் பாருங்க, என் தகப்பன் வீட்டுல எல்லாரும் நான் யாரு ரொம்ப. அப்ப கர்த்தர் அவனை பெருசா யோசிச்சு அவன்கிட்ட பேசுறாரு. ஆனா இவன் மனது பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் இப்படியே வாழ்ந்துருச்சு இல்லையா? சூழ்நிலை நிமித்தம் வாழ ஆரம்பிச்சுட்டான். இப்படி வாழ்ந்து வாழ்ந்து அவன் பழகுனதால அவனுக்கு வந்து அவன் எந்த கோத்திரத்துல இருந்து வந்தான், எப்படி வந்தான், யாரோ வந்தான், எப்படி இந்த தேசம் அவனுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவன் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் தகப்பனை குறித்தும் ரொம்ப 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 லோவா யோசிக்கிறான். இவன் தகப்பனை குறித்தே லோவா யோசிக்கணும், ஆண்டவர் குறித்து அவன் எப்படி யோசிப்பான் பாருங்க. அப்ப எல்லாத்தையுமே அவனுக்கு பிரச்சனையை பார்த்து பார்த்து அவன் மனதுல ஆழமா போனதால கிதியோன் முடிவு பண்ணிட்டான், இதுதான் என் வாழ்க்கை, இதை மாற்றவே முடியாதுன்னு. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுக்குள்ளார இருக்கிற அந்த மனதுல இருக்கிற அதை முதல்ல அழிக்க உடைக்க ஆரம்பிக்கிறார். பேர் அமீன் சொல்றது. அதனாலதான் 32,000 பேருக்கு மேல அடைச்சி வெறும் 300 பேரை வச்சு என்ன பண்ணுவார் ஆண்டவங்க பெரிய ரட்சிப்பை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மனதுல இது என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், என்னுடைய வருமானம் இப்படிப்பட்ட வருமானம், என் பிள்ளைகளோட நிலை இப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளார ஒரு பவுண்டரியை போட்டு வச்சிருவோம். ஒரு பவுண்டரியை போட்டு வச்சு 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 அதிலே பழகி பழகி வந்துட்ட உடனே இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னா கூட உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே. நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்க வரோம், ஆண்டவர் வார்த்தை கேட்கிறோம், ஆமே நல்ல சொல்றோம், நல்லா பாடுறோம். ஆனா அந்த பவுண்டரி உடையல. பவுண்டரி என்ன பண்ணல? உடையல. அந்த பவுண்டரி உடையாம இருக்கிறதால நமக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லை. அப்ப ஏன் ஆசீர்வாதம் வரலான்ற, ஏன் உயர்வு வரல, ஏன் மேன்மை? நான் உங்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இப்படி செய்ய சொல்றான்ல, ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? எங்களை எகிப்தில் கொண்டு வந்தீங்களே, எல்லாம் பண்ணீங்களே, ஏன் நடக்குது இப்படி அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அப்படி கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு பதில சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கும் பதில் சொல்றாரு. இன்னைக்கு நீ உன் பவுண்டரியை உடைச்சி எடுக்கணும். முதல்ல பவுண்டரியை உடைச்சி என்ன பண்ணும், நமக்குள்ளார நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து ஒரு எல்லை போட்டுட்டோம். அந்த யானைக்கு எப்படி ஒரு பவுண்டரி போட்டு வச்சது போல ஒரு எல்லையை போட்டுட்டோம். அதனால ஆண்டவரே நினைச்சாலும் நமக்கு ஒன்றும் செய்யவே முடியல. கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் இப்படிங்க செய்ய முடியாம இருக்கும் அப்படின்னா, அவர் எப்பயுமே, அதான் நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும். அப்ப என் மனது எண்ணம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையில வாழ ஆரம்பிக்குதோ, அப்ப அந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணும், வரும். அப்ப இது உள்ள போவே இல்லை. சத்தத்தை கேட்கிறேன், ஆனா பவுண்டரி உடையல. பவுண்டரி என்ன பண்ணல. அப்ப இங்கே கிதியோனுக்கு பவுண்டரி போட்டு போட்டு பழகிடுச்சு. கொகை, அதாவது என்னது, பயிர் வைக்கிறான், அப்படியே அடிக்கிறான், கொண்டு போய் உள்ள வைக்கிறான், ஏதோ சாப்பிட்றான், தூங்குறான், இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா அவங்க எப்படிப்பட்ட சந்ததி? ஆண்டவர் அங்கேருந்து எகிப்து தேசத்துல கொண்டு வந்த சந்ததி. எப்படியே வாழ வேண்டிய சந்ததி ஒரு குறிக்க வட்டத்துக்குள்ளார போயிடுச்சு.
குறுக்கி வட்டத்துக்குள்ள போனவொடனே இன்னும் அவன் குறுக்கி வட்டத்துக்குள்ளார என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அதான் சொல்றேன், 1000 ரூபா இருந்தோன்னா ஒரு மாதிரியா யோசிப்போம், 10,000 ரூபா இருந்தோன்னா ஒரு மாதிரியா யோசிப்போம், 10 லட்சம் இருந்தா 1 கோடி இருந்தோம்னா. அப்ப இப்ப நம்ம இப்படியே பழகிட்டோம். எப்படி? 10 ரூபா இருந்தா ஒரு மாதிரி, 1000 ரூபா இருந்தா ஒரு மாதிரி யோசிச்சு யோசிச்சு மனது போயிடுச்சு. இப்ப 10,000 உங்களுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 லட்சம் உங்களுக்கு கொடுக்கணும் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா, சொல்றாரு கொடுத்தா அப்புறம் பேசிக்கோ, இவரே 10 லட்சத்துக்கு அல்லாடுறாரா அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஏன்னா நமக்குள்ளார பவுண்டரி, என்ன குறித்து உங்களுக்கு ஒரு பவுண்டரி வந்துருச்சு, உங்களை குறித்து ஒரு பவுண்டரி வந்துருச்சு இல்லையா? உங்க வருமானத்தை குறித்து ஒரு பவுண்டரி. அப்ப அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது தான் கர்த்தர் அங்க கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப கிதியோனுடைய நிலைமையை ஆண்டவர் மாத்தி அமைச்சது போல நம்முடைய நிலைமையும் கர்த்தர் மாத்தி அமைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப என் மனது எண்ணம் ஆண்டவர் வார்த்தையில எனக்குள்ளார ஆதிக்கம் செலுத்தணும். என்ன பண்ணணும்? எனக்குள்ளார ஆதிக்கம் செலுத்தணும். அப்படி ஆதிக்கம் செலுத்தும் போதுதான் அது எனக்குள்ளார செயல்படவே ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? இன்னொரு உதாரணம் பார்த்து முடிச்சிருவோம். தாவீதை குறித்து 5 நிமிஷம் இருக்கு. தாவீதை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா? தாவீது இந்த கோலியாத்தை எப்படி வீழ்த்துனா, இப்ப இவன் வந்து பயந்து 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 வாழ்ந்து இவன் ஒரு எல்லையை போட்டான். ஆனா அவன் எப்படி கோலியாத்தை வீழ்த்துனா, அவன் பவுண்டரி வேற மாதிரி வச்சுக்கான். ஆண்டவரை பத்தி அவன் மனது என்ன வேற மாதிரி இருக்குது இல்லையா? சொல்றாள், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வரப்பா, நான் யாரோட வந்தேன். ஏன்னா இவனுக்கு யாரு பக்கப்பலம் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? இப்ப கிதியோன் வளர்ந்த விதம் ஒரு வித்தியாசமான விதம், தாவீது வளர்ந்த விதம் ஒரு வித்தியாசமான. அப்ப தாவீது எப்படி வாழ்ந்தானோ அதே போல நாம் வாழும் போதுதான் அந்த மேன்மையும் சிறந்த வாழ்க்கையில நாம் போகவே முடியும். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். அப்ப என் மனது எண்ணத்து இருக்கிற ஒரு பவுண்டரியை நான் என்ன பண்ணும்? மாற்றணும். ஏன்னா அந்த நாட்கள்லாம் ராஜாக்களை வந்து மற்ற அந்த இன்னொரு தேச பிரச்சனை வரும்போது அந்த எல்லையை அந்த எரிகோ கோட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோட்டை சுவர்கள் சுத்தி இருக்குமா, உள்ள இருப்பாங்க. அந்த கோட்டை சுவர் இருக்குமா, அந்த கோட்டை சுவர்ல அந்த சோல்ஜர் நின்று பார்க்குற அளவுக்கு அங்க ஒரு மண்டபம் கட்டிருப்பாங்க. நம்ம தரங்கம்பாடி போனோமே பாத்தீங்களா நீங்க? அந்த சுத்தி வர்றதுக்கு கோட்டை சுவர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 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 இடம் விட்டுருப்பாங்க. அந்த அங்க இருந்தா நின்று சோல்ஜர் பார்த்துருப்பாங்க, யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்பாங்க. வெளியில இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது அவங்க பார்க்கறான்னு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இப்படி அப்பதான் எதிரியை உள்ள வராம அவங்க பாதுகாக்க முடியும் இல்லையா? இப்ப எதிரி அந்த வந்து இவங்களை வீழ்த்தணும்னா முதல்ல அவன் எதை வீழ்த்தணும்? இப்ப நான் வந்து உள்ள போகணும், அதை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணும்? முதல்ல கோட்டை சுவரை எடுக்கணும் இல்லையா? அதான் பவுண்டரி, நமக்குள்ளார பவுண்டரி. அதை நான் முதல்ல உடைச்சி எடுக்கணும் இல்லைங்களா? அப்புறம் இன்னொன்னு செய்யணும். என்ன செய்யணும்? அங்க சோல்ஜர் நிற்கிற ஆரங்க இல்லையா, அதையும் உடைச்சி எடுக்கணும். அவங்க தாக்கிடுவான்ல நம்மள. அப்ப அதையும் என்ன பண்ணும்? உடைச்சி எடுக்கணும். இன்னொன்னு அப்பதான் போய் உள்ள அதை சுதந்திரிக்கவே. அப்ப எனக்குள்ளார என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து எனக்குள்ளார ஒரு பவுண்டரி வந்துருச்சு. அது வந்து ஆழமா உக்காந்துருச்சு கோட்டைச்சுவர் மாதிரி. அதை நான் உடைச்சி எடுத்து ஆகணும். எடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிற எண்ணம் அதிகமா என்ன பண்ணும்? வரணும். அப்படி வந்துச்சுன்னா இங்க சொல்றாரு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக முடியும். ஆமென் சொல்லாமா? அப்ப இது வெறும் வெற்று பேச்சுக்காக சொல்ல, உண்மையிலே இன்னைக்கு நீங்க நம்பணும். உண்மையிலே கர்த்தர் எனக்காக என்ன பண்ண, கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால அதை நான் அடையணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை என் மனதுக்குள்ளார என்ன பண்ணும்? ஆழமா வைக்கணும். வச்சு அதை பேச ஆரம்பிக்கணும். யார் மாதிரி பேசணும் தெரியுமா? தாவீது மாதிரி என்ன பண்ணும்? பேசணும். தாவீது மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா தாவீது போல ஒரு மேன்மையான வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆமென் சொல்லலாமா? எழுந்திருக்கலாமா?